நண்பா, நாம் நமது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆனந்தமாக வாழ்கிறோமா என்று பார்த்தால் பெரும்பாலும் இல்லை. ஆனந்தமாக வாழ்வது என்பது நம்முடைய உரிமை. அதை எப்படி செய்வது, எப்படி நாம் என்றென்றும் ஆனந்தமாக இருப்பது என்பதை நாம் வாழ்க்கையின் 10 விதிகள் மூலம் கற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோவில் கூறப்போகும் 10 விதிகளை கடைபிடித்தால் நீங்கள் எல்லா சூழலிலும் ஆனந்தமாக வாழலாம். பாடம் 1, லெட் இட் கோ. நேற்றைய நாள் உங்களுக்கு கசப்பானதாக இருந்திருக்கலாம். அதை எண்ணி இன்று வருந்தி இன்றைய அற்புதமான நாளை வீணாக்காதீர்கள். நேற்றை அப்படியே மறந்துவிட்டு இன்றைய நாளை முழுமையாக வாழத் தொடங்குங்கள். அப்பொழுதுதான் உங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். பாடம் 2, இக்னோர் தெம். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள், கூறுகிறார்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதே முக்கியம். எனவே நீங்கள் உங்களை பற்றி நல்லதாக நினைக்க வேண்டும். மற்றவர்கள் உங்களை பற்றி கூறுவதை கண்டுகொள்ளாதீர்கள். பாடம் 3, கிவ் இட் டைம். உடலில் காயம் ஏற்பட்டால் அது ஆறுவதற்கு சற்று நேரம் கொடுத்தால் அது குணமாகிவிடும். அதேபோல் ஏதாவது நோய் ஏற்பட்டால் அதற்கும் குணமாவதற்கு சற்று நேரம் தேவைப்படும். அதேபோல் மனதளவில் நமக்கு காயம் ஏற்படும் போது உடனே ரியாக்ட் பண்ணாமல் சற்று நேரம் அமைதியாக இருந்தால் அந்த காயம் தன்னால் ஆறிவிடும். அதனால் ஏற்பட்ட கோபமும் நம்ம மனதிலிருந்து குறைந்துவிடும். பாடம் 4, டோன்ட் கம்பேர். உங்களை மற்றவர்களிடம் ஒப்பிடும்போது உங்களை நீங்கள் தாழ்வாக எண்ணுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை பயணமும் மற்றவர் வாழ்க்கை பயணமும் மாறுபட்டது. எனவே அவர்கள் வெற்றி மற்றும் அவர்களின் நிலையை ஒப்பிட்டு பார்ப்பது நல்லதல்ல. மாறாக நேற்றைய உங்களது நிலையை இன்றைய நிலையோடு ஒப்பிட்டு பார்ப்பது நல்லது. நேற்றை விட இன்று ஒரு படி உயர்ந்திருக்கிறேனா என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அது உங்கள் உயர்வுக்கு வழிவகுக்கும். பாடம் 5, ஸ்டே காம். எந்த சூழலிலும் அமைதியாக இருங்கள். நீங்கள் உங்கள் அமைதியை இழக்கும் போதே பிரச்சனைகள் பெரிதாக மாறுகிறது. அமைதியாக இருந்தால் பிரச்சனை கடந்து சென்றுவிடும். பாடம் 6, ஸ்டாப் டூ மச் திங்கிங். அதிகமாக யோசிக்காதீர்கள். அதிகமாக யோசித்துக் கொண்டே இருந்தால் அது நமக்குள் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக்கும். ஆகவே அளவாக யோசித்து செயலில் இறங்க வேண்டும். பாடம் 7, ஸ்மைல். முகத்தில் புன்னகை இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் பறந்தோடிவிடும். உங்களை எல்லா பிரச்சனைகளும் பொறுப்பேற்க முடியாது. ஆனால் உங்கள் புன்னகைக்கு உங்கள் மனதை வலிமைப்படுத்தும் ஆற்றல் உள்ளது. அது பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு உதவி செய்கிறது. பாடம் 8, கிராட்டிடியூட். உங்களிடம் இல்லாத ஒரு விஷயத்தை எண்ணி வருந்திக் கொண்டிருக்காமல் உங்களிடம் ஏற்கனவே உள்ள நல்ல விஷயங்களை எண்ணி மனமாற நன்றி உணர்வுடன் வாழ வேண்டும். பாடம் 9, பி கைண்ட். அனைவருடனும் அன்பாக இருக்க வேண்டும். அது மற்றவர்கள் உங்களிடமும் அன்பாக இருக்கும் சூழலை உருவாக்கும். சுயநலம் இல்லாத அன்பே ஒரு சிறந்த பொக்கிஷம். பாடம் 10, லேர்ன் கண்டினியூஸ்லி. வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். தினமும் புது புது விஷயங்களை தேடி தேடி கற்க வேண்டும். அது நீங்கள் உயர்வதற்கு பேருதவியாக இருக்கும். உங்கள் அறிவு வளர உங்கள் நிலையும் வளர்ந்து கொண்டே போகும். நண்பர்களே, மேற்கூறிய வாழ்க்கைக்கு தேவையான 10 விதிகளை பார்த்திருப்பீர்கள். அது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.